பவித்ரா இத படி. டீச்சர் சக்தியை பாருங்க டீச்சர், என் ஜடையை கட்டி வச்சுட்டான். சக்தி எழுந்துங்க வாடா. எவ்வளவு திமிரு உனக்கு? கைய நீட்டு. இனிமே பொண்ணுங்க கிட்ட ஏதாவது சிலுமிஷம் பண்ணின அடிக்க மாட்டேன். உன்னை ஃபுல் டே வெயில்ல முட்டி போட வச்சிருவேன். போய் உட்காரு. கருப்பி நில்லு. எவ்வளவு திமிரு உனக்கு! என்னைய டீச்சர் கிட்ட போட்டு கொடுக்குற? போட்டு கொடுப்பியா? நீங்க ஏதாவது புதுசா விளையாடலாம். சக்தி இருக்கால, நீங்க ஏதாவது புதுசா பண்ணுவோம். அப்படியே விளையாடலாம் வா. டேய் சக்தி, 100 எண்றதுக்குள்ள அந்த மரமே போயிட்டு வந்துறியாடா? எங்க அண்ணன் கில்லி மாதிரி வருவண்டா. யாரு? இங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இது என்ன கிணறு தெரியுமா? மரண கிணறு. இது வரைக்கும் 12 பேர் உசுர வாங்கி இருக்கு. உள்ள விழுந்தீங்க, உசுரோட திரும்ப மாட்டீங்க. போங்கடா, இந்த இடத்துல நிக்காதீங்க, போங்க. எப்படி குதிச்சோம் பாத்தியா? சூப்பர்ரா. இவ்வளவு தூரம் சொல்லி இந்த கிணத்துல குதிக்கிறிய, செத்து போனா என்னடா பண்ணுவ? இது என்ன கிணறு? கடல்ல குதிக்க சொன்னா கூட குதிப்பேன். நான் யார் ரசிகர் தெரியுமா? அவ்வளவு பெரிய கிணத்துல குதிக்காதன்ற தொவுக்கடின்னு குதிக்கிறான். தருதல. என்னடா புள்ள பெத்து வச்சிருக்க? உன் குடும்பத்து பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்கு. பெரியவங்க சின்னவங்கன்னு மட்டும் மரியாதை வேணா. மோர் பானைய கொண்டுட்டு போற, கவட்டையால் அடிக்கிறான். நாசமா போனவன் உருப்படுவானா? இது வீட்டுக்கு அடங்காத மச்சான். எங்கிட்டாச்சும் அடிச்சு துரத்தி விடு. ஸ்கூல்ல எல்லா பொண்ணுங்க கிட்டயும் வம்பு எடுக்கிறான். அவங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு என்னால பதில் சொல்ல முடியல. புள்ளையா பெத்து வச்சிருக்க, குட்டிச்சாத்தான பெத்து வச்சிருக்க. கூப்பிடவே மாட்டான். உங்க பையன் இங்க இருந்தான்னா ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் கெட்டு போயிடுவாங்க. தயவு செய்து வேற ஏதாவது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க. ஸ்கூல் பிள்ளைங்களை கெடுத்தாலும் பரவாயில்ல, இந்த ஊரையே கெடுத்துருவான் இந்த விளங்காதவன். ஊரை கெடுத்தாலும் பரவாயில்ல, எங்க பொழப்பெல்லாம் கெடுத்துருவான் இந்த மூளை. பல்ல உடைச்சிட்டானே. ஆவாளி பிள்ளை புலகார பையன். நின்னா ஆண்டி குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வாங்க போடா. எவ்வளவு திமிரு இருக்கு. அடக்காதீங்க. ஐயோ. உன்னால இந்த ஊர்ல தலை காட்ட முடியல. தினமும் ஒவ்வொருத்த கூட தகராறு பண்ணிட்டு வரேன். ஐயோ. வேணுங்க. புறப்படு. நீங்க இருக்க கூடாது. ஒரு வாசல் சேர்த்து வந்துறேன். சொல்றல. இருக்கிறது ஒத்த புள்ள. அவனையும் கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டு அவன் அனாதையா கிடக்கணுமா? ஹாஸ்டல்ல படிக்கிறவங்களா அனாதை பசங்களா? பேசாம பெட்டு படி கேட்கட்டு கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு வரணும் ரொம்ப நாளா வேண்டியிருந்தோம். ஐயோ மாசான வர்றானே, இன்னைக்கு எவன் தலை உருள போறதும் தெரியலையே. இன்னைக்கு நல்ல நாள், கோயிலுக்கு போயிட்டு வந்தலான்னு கூப்பிட்டேன். நம்ம கெட்ட நேரம் யமனே எதுக்கு வந்துட்டான். ஐயோ வந்துருங்க. யாரையாவது கொலை பண்ணுவான், சாட்சிக்கு நம்மள கூப்பிடுவாங்க. எதுக்கு ஒப்பு? எந்திரிச்சோடு. தலைய பாதியிலே விட்டுருக்கிய. திருப்பதி ஏது? முதல்ல தளத்தை தான் பாரு. அங்க பாரு, அண்ணன் வரது தெரியுதுல. எந்திரிச்சோடியா.
எல்லாம் சாமியா பார்க்கதான். என்னப்பா இது? நீ தான் எங்க எல்லாத்துக்கும் சாமி. நீ என்ன பார்க்க வந்து சொல்ற? குழந்தை சில நேரம் மனுஷன் சாமியை தேடி போவான், சில நேரம் சாமியே மனுஷனை தேடி வரும். இதெல்லாம் வாழ்க்கையில சகஜண்டி. ஏண்டி எலெக்ஷனுக்கும் கலெக்ஷனுக்கும் தேடி வர்றீங்க, ஜெயிச்சு மந்திரி ஆனதும் மறந்துடுறீங்க. இதெல்லாம் நியாயமா? மாசான ஒரு இடத்துக்கு வர்றான்னா அங்க ஒரு தலை உருள போகுதுன்னு தெரிஞ்சும் வந்திருக்கான். இவன் தலையெல்லாம் எடுக்கலன்னா ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு என் மேல பயம் போயிடாது. போகக்கூடாது, அடியே பயம் போகக்கூடாது. வணக்கங்க. வணக்கண்ணே. சார் வணக்கம் சார். வாங்கண்ணே. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஏய், யார் நீ? உன்னை யார் உள்ள விட்டது? Who are you man? What do you want? மாசாணம் ஏன் மேலே அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கிற அளவுக்கு துடிஞ்சிட்டல்ல? என்ன மாசானா? வா 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 வா. ஏண்டே எலெக்ஷன்ல நிக்க வேணான்னு சொன்னோம்ல, அதையும் மீறி நாமினேஷன் பேப்பர் தாக்கல் பண்ணிருக்க. இங்க பாரு மாசானம், உன்ன மாதிரி ரவுடியும் பொறிக்கும் எலெக்ஷன்ல நிக்கும் போது என்ன மாதிரி இந்த நாட்டுக்கு உழைச்ச தியாகி நிக்க கூடாதா? இருங்கடி இருங்கடி, ரத்த குதிப்புற துடிக்குது அறத்தியாகி. இது வேற உன் ஒசரியும் கொடுத்துரு, முழு தியாகி ஆயிடுவேன். வேண்டாம் மாசன், வேண்டாம். வாடி 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 வாடி. ஐயோ, இந்த அக்கா பாவம்ல. ஆமா. அடியே குழந்தை, மாசானம் பேசுறேன். உங்க அப்பா உனக்கு உயிரோட வேணும்னா 10 லட்சம் ரூபாய் காசு எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போ. என்ன 10 லட்சம் இருக்குண்ணே. உங்க அப்பனை கூட்டிட்டு போடி. சரி. போடி.